குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன்லேருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம். குரு பெயர்ச்சி பலன்களை பற்றிய நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்று நாம் கன்னி ராசிக்கு இந்த குரு பகவான் என்ன செய்ய போகிறார் என்று தெரிந்து கொள்ளலாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று மிதுன ராசி விட்டு கடக ராசிக்கு மாறக்கூடிய இந்த குரு பகவான் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்று தெரிந்து கொள்ளலாம். இதே குரு பகவான் மீண்டும் அக்டோபர் 31ஆம் தேதி அதிசாரம் பெற்று சிம்ம ராசிக்கு சென்று 3 மாதம் தங்கி பிறகு தை மாதத்திலே மீண்டும் கடகராசிக்கு வந்து சேர்வார். உங்களது ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் பாவத்திற்கு அதிபதியான இந்த குரு பகவான் உங்களுடைய 11ஆம் பாகத்திலே ஆட்சி குருவாக வந்து அமரப்போகின்றார். அப்படி அமரும் அந்த குருவானவர் உங்களுடைய 3, 5 மற்றும் 7ஆம் பாவத்தை பார்வையிடப் போகிறார். இவர் 11ஆம் பாவத்திலே அமர்வதால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் லாபமும் ஆதாயமும் கிடைக்கும். பண வரவு நல்லபடியாக இருக்கும். கையிலே எப்பொழுதும் காசு புழங்கிக் கொண்டே இருக்கும். தேவைகளுக்காக நீங்கள் யாரையும் கடன் கேட்கவோ நாடவோ தேவையில்லை. வேலை வாய்ப்பு தேடி அலைபவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகம் தேடி அலைபவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் அமையும். ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் மந்த நிலை மாறி வளர்ச்சி அடையும். நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்க நினைப்பவர்களுக்கு இதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக இந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், நீங்கள் நினைத்தபடியே உங்களுடைய எண்ணம் கைகூடும். பேங்க் லோன் போய் தான் இந்த கம்பெனியை தொடங்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாகவே லோன் சாங்ஷன் ஆகி நீங்கள் நினைத்தபடி ஒரு புதிய கம்பெனியை தொடங்குவீர்கள். முன்னேற்றம், அதிகாரம், வெற்றி, வளர்ச்சி, ஆளுமை எல்லாமே உங்களுக்கு வசப்படக்கூடிய நேரமாக இதை கொள்ளலாம். 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலே நீங்கள் மிகவும் துணிச்சலாக தைரியமாக ஒரு காரியத்தில் இறங்க முடியும். இதுவரைக்கும் ஒத்தையா ரெட்டையா போட்டுக்கொண்டு இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, தொடங்கலாமா தொடங்கக்கூடாதா என்று யோசித்து கொண்டிருந்த நிலைமை மாறி நீங்கள் தைரியமாக துணிச்சலாக ஒரு தொழிலை தொடங்குவீர்கள் அல்லது ஒரு செயலில் ஈடுபடுவீர்கள். உங்களுக்கு உடன் பிறந்த அண்ணன் தம்பியினுடைய ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும். இதுவரை சப்போர்ட் பண்ணாமல் இருந்தவர்கள் இப்பொழுது விரும்பி உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். அதேபோல் உங்களுடைய நண்பர்கள் வட்டம் உங்களுக்காக துணிந்து எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள். உங்கள் அக்கம் பக்கத்தவர், அண்டை அயலார் எல்லோருமே உங்களுக்காக பலவிதமான ஆதரவு கரம் நீட்டுவார்கள். உங்களுடைய நெட்வொர்க்கிங் பெரிதுபடுத்தி கொண்டே போகும். அதாவது உங்களுடைய வட்டம் அதிகரித்து கொண்டே போகும். குரு பகவான் பார்வை 5ஆம் இடத்திலே பதிவதாலே பூர்வ புண்ணியத்திலே நீங்கள் செய்த புண்ணியம் ஏதாவது பாக்கி இருந்தால் அதன் மூலமாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். திருமணம் வேண்டி காத்து நிற்பவர்களுக்கு திருமணம் தடையின்றி நடக்கும். அதற்கான வாய்ப்பும் நேரமும் அமைந்துவிட்டது. உங்கள் மனக்கவலைகள் நீங்குவதோடு உங்கள் மனதின் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உங்களுடைய 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதன் மூலமாக 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு குடைச்சல்கள் கொடுத்து வந்த சனி பகவானிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். காரணம், குரு பார்வை படும் பொழுது சனி உங்களுக்கு கொடுத்த தடங்கள் எல்லாமே தாண்டி நீங்கள் வெற்றி படியிலே அடியெடுத்து வைப்பீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். உங்களுக்கு வாழ்க்கையிலே புரிதல் இல்லாமல் குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் இருந்தால் கணவன் மனைவி அந்யோன்யம் ஓங்கும். உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருடன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் நலிந்து வந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கி உங்கள் பார்ட்னருடன் சுமூகமான ஒரு உறவு ஏற்படும். அல்லது புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் அமைவார்கள். சுருக்கமாக சொன்னால், இந்த குரு பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு ஒரு பொற்காலம் தொடங்கிவிட்டது என்றே எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 3 மாத காலம் இந்த குரு அதிசாரமாக உங்களுடைய விரயஸ்தானத்திற்கு போய்விட்டு வருவார். இருந்தாலுமே பொதுவாக ஒரு 9-10 மாதங்கள் இந்த குரு உங்களுக்கு ஒரு நல்ல நிலையிலே இருந்து கொண்டு உங்களுக்கு வாழ்க்கையிலே பல நன்மைகளை செய்வார், பல முன்னேற்றங்களை கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து அல்லது ஏங்கிக் கொண்டிருந்த எத்தனையோ விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக்கி கொடுப்பார். கூடிய விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.